அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில நான் அந்த பல மரங்களுக்கு எப்படி அந்த பச டேப்பு ஒட்டுறத காட்ட போறேன். இதுல 3 விதமா இருக்குது. ஒன்று இப்படி இந்த டேப்பு வாங்கி ஒட்டலாம். மற்றது இதை வாங்க விருப்பம் இல்லாதவர்கள் நாங்கள் சலோ டேப் இருக்குதானே அந்த சலோ டேப்பை கூட பாவிக்கலாம். அதை விட இன்னொரு வழி, மூன்றாவது வழி இருக்கு. அந்த பசையே தனியா வாளியில விக்குது. அதை நாங்கள் வாங்கி நேரடியாக பூசலாம். அதாவது அந்த சலோ டேப்பு ஒட்டைக்குள்ள புறவிடமா ஒட்ட வேணும். என்னன்னு சொன்னா அந்த பசத்தன்மை வெளியில நிக்கிற மாதிரி ஒட்ட வேணும். மற்றது இதை நாங்கள் இந்த கையை வச்சிருக்கிற இந்த லைம் பண்டை வாங்குறது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் கார்டன் சென்டர்ல, அதாவது ஜெர்மனியில வசிக்கிற நீங்களா இருந்தா பவுமார்க்டில வாங்கலாம். ஆனா இதை நான் கார்டன் சென்டர்ல பூக்கொண்டு கடையில தான் வாங்கியிருந்தேன். அதை நீங்கள் அங்க வாங்கி கொள்ளலாம். ஒருக்கா வாங்கினால் பெரிய விலையே இல்லை. என்னன்னு சொன்னா 4-5 தடவை அந்த இதை பாவிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்குள்ள இருக்குது. இப்ப நாங்கள் இந்த காணொளியில நாங்கள் இதை எப்படி ஒட்ட வேணும், என்னென்ன விஷயத்த கவனிக்க வேணும், எந்த அளவு தூரத்துல அதை ஒட்ட வேணும், உயரத்துல என்ற விஷயங்களை எல்லாம் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த காணொளியில இந்த பச டேப்பு ஒட்ட போறோம். இதுல பாக்குறீங்கள் லைம் பண்ட் சொல்லி இருக்கும். இதைத்தான் நாங்கள் ஒட்டுறதுக்கு வாங்கி வச்சிருக்கிறோம். இது போன வருடம் ஒட்டி இருந்தோம். இந்த வருடம் ஒட்டுறதுக்கு இருக்குது. இதை வாங்கினால் 3-4 வருடங்கள் தொடர்ந்து ஒட்டுறதுக்கு போதுமானதாக இருக்கும். இதுல காட்டி இருக்குது இந்த டேப்பை ஒட்டி இதண்டால் அந்த டேப்புக்கு மேல அதோட கூட கயிறுமே வச்சிருக்குது. அதுவுமே உள்ளுக்க இருக்குது. இது எவ்வளவு அகலமா இருக்கும், வெளியில பசை உள்ளதா இருக்குது, அந்த பசத்தன்மை வெளியில நிக்கக்கூடிய மாதிரி அதை கட்ட வேணும். இப்ப நாங்க மரத்துக்கு இதை நாங்கள் கட்டைக்கல, எல்லா பழமரங்களுக்கும் கட்டலாம். இதை நாங்கள் கட்டைக்கல, இது ஆப்பிள் சோயிலுன்ற மரம் என்றபடினால கெட்டுகள் வச்சு பெரிய மரமா வராது. அப்ப நாங்கள் கீழே தான் பதிச்சு இதை ஒட்ட போறோம். இதை ஒட்டி இதண்டைக்குல இவ்வளவு தூரத்துல நாங்க ஒட்டினா காணும். இப்ப இதுக்கு நாங்கள் நல்லா கீழே அந்த ஒட்டுறதுக்கு கீழே கெட்டுகள் இருக்கப்படாது. அப்ப நாங்கள் பக்கத்துல இந்த கெட்டு வர்றபடியினால அந்த கொப்பை நாங்கள் வெட்டி எடுக்க போறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு பக்கத்துக்கு ஒட்டிட்டு மற்ற பக்கத்துக்கு ஒட்ட இல்லையென்றா அதாலே எறும்புகள் பூச்சிகள் எல்லாம் ஏறி வந்துடும். இப்ப நோமல் மரம் என்று சொன்னால் பொதுவாக நோமல் மரங்களுக்கு என்னென்று பெரிசா வளரக்கூடிய மரங்களுக்கு 50 சென்டிமீட்டர்ல அளவில், அதாவது இப்போ எங்கட பார்த்தால் எங்கட உயரத்துக்கு முழங்காலுக்கு மேலே நிற்கிற அளவு தூரத்துக்குள்ள அதை ஒட்டலாம். இப்ப பொதுவான மரங்களை நீங்கள் இதுல பாக்குறீங்கள். இந்த மரங்கள் கூடுதலாக பெரிய மரமா இருக்கும். அப்ப நாங்கள் அந்த அதாவது 1/2 மீட்டர் தூரத்திலே அதை ஒட்டி விட்டால் சரி. மற்றது பக்க கிளியா இருந்தா என்று சொன்னால் அதுக்கும் நாங்கள் ஒட்டலாம், அல்லது நாங்கள் அதை வெட்டி விடலாம். இது நாங்கள் ஒட்டுற அளவுக்கு இருக்கிற அந்த அளவுக்கு மட்டும் ஒரு தண்டா ஒரு மரமா நிக்க வேணும். தனிய ஆப்பிள் மரம் இல்லாமல் நீங்க அத்தி மரமோ என்ன பழமரமா இருந்தா கூட நீங்க இந்த குளிர் நாடுகள்ல இப்படி வளர்க்குற நீங்கள் இதை எந்த நாட்டில இருந்தாலும் அதை ஒட்டலாம். ஆனா அந்த குளிர் நாடுகள்ல குளிர்களுக்கு மரங்கள் வெடிச்சு இதண்டு பாதிக்கிறபடினால கூடுதலா நாங்கள் இதை அக்கறை எடுத்து இங்கே ஒட்டுறோம். மற்றது இங்க நாங்கள் இப்ப இந்த ஆப்பிள் மரத்தை எடுத்துக்கொண்ட வேண்டாம். இதுல இந்த கட்டைய முண்டு சாத்துறோம். இந்த கட்டைய முண்டு சாத்தைக்குள்ள என்ன செய்வோம் என்று சொன்னா அந்த கட்டையால கூட ஏறி வந்து இந்த மரத்துல தாவி அந்த பூச்சிகளோ எறும்புகளோ தாவுறதுக்கு சந்தர்ப்பத்தை நாங்களே கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனாலே அந்த மரம் வைக்கல அதுக்கும் ஒரு பாதுகாப்பு, அல்லது அதுக்கும் அந்த டேப்பை ஒட்டியோ அல்லது பெயிண்ட் அடிச்சோ, நல்ல வழுக்கிற தன்மையா இருக்கிற மாதிரி பெயிண்ட் அடிச்சோ அப்படி ஏதாவது அலுவல் பார்த்தா அதை முண்டு கொடுக்கலாம். இப்ப நாங்கள் இந்த மரத்தை நாங்கள் பார்த்து தண்டம்னு சொன்னால் நாங்கள் இந்த கூடுதலா அது தேவையில்லை என்று சொன்னால் இந்த கட்டை இப்போ ஓரளவு ஊசாடுது அல்லது பெரிய மரமா இருக்குது, கொப்புகள் ஏதாவது முண்டு கொடுக்கணுமெண்டா மட்டும்தான் கொடுங்க. மற்றபடி இந்த கட்டை தேவையில்லை. மற்றபடி இந்த மரத்துக்கு நாங்கள் இந்த டேப்பை ஒட்டி விட்டோம் என்று சொன்னா வருஷம் அதை மாத்த வேணும். ஏனென்று சொல்லி சொன்னால் அது பார்க்கல நீங்கள் அதுல அந்த பசையல்ல ஒட்டி பூச்சிகள் எல்லாம் முட்டி அதுகள்ல இருந்தது என்று சொல்லி சொன்னா சில இடங்கள்ல கூடுதலா புல்லு முளைக்கிற இடங்கள், பல மரங்கள் நிறைஞ்சு இருக்கிற இடங்கள்ல கெதியிலே அந்த டேப்பு பசை ஒட்டுப்பட்டுடும். அப்படியான இடத்துல நீங்க அந்த நேரத்துல கூட இன்னும் ஒருக்கா அதை மாத்தி விடலாம்.
மற்றபடி இந்த மரத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மரத்தை துப்புரவாக்கி கூட விட வேணும். இடையில அந்த பாசி பிடிச்சு அது இதுகள் இருக்கல அதை கூட கிளீன் பண்ணி விட்டால் நல்லா இருக்கும். மற்றபடி நாங்கள் மரத்தை பார்க்கல அந்த இடையில வர்ற கொப்புகளை நாங்க கவனிக்க வேணும். ஒன்றோடி ஒன்று செருகுப்பட்டு இருக்கிற கொப்பு, மற்றது பட்டை கொப்பு, மற்றது நெருக்கமா வருதுன்னு நாங்கள் தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா அந்த கொப்புகளை கூட நாங்கள் வெட்டி அந்த இடியலுக்கு காத்தோட்டம் சூரிய வெளிச்சம் எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் அதை பார்த்து வெட்டி விட வேணும். அப்பதான் அந்த மரத்துக்கு நல்ல காத்தோட்டம் சூரிய வெளிச்சம் படம் நல்ல இடைவெளி இருக்க வேணும். நெருக்கடி இருந்தா கூட நாங்கள் அந்த பூச்சிகள் போனால் அதுகளுக்கு கூட அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குவோம். மற்றது நாங்கள் இந்த கீழே ஒட்டி விடுற இதால வராது பூச்சிகள், அதை விட்டு மேல காத்துகள் அடிக்கல வரக்கூடும். இப்ப நாங்கள் இந்த பக்கத்து மரத்தை வெட்டுறோம். ஏன்னு சொன்னா இதை விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் இதுக்கும் ஒரு பச டேப்பு ஒட்டி அதை கவனிக்க வேணும். ஆனால் அது கீழே நாங்கள் ஃப்ரீயா விட்டாத்தான் அதுக்கு காத்தோட்டமாயும் இருக்கும், சுத்தி வர பசலை போடுறதாயும் எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். அதுக்காக நாங்கள் அந்த இடத்தை நாங்கள் கீழே வெளியா ஃப்ரீயா விடுறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதை நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். இந்த வெட்டி எடுத்த இடத்துல பாருங்க ஒரு சிதம்பல் இல்லாம ஒரு நேர் சீரா வெட்டி எடுக்க வேணும். இதை வெட்டி எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த இடத்தை அப்படியே விடாமல் என்று சொன்னா ஒன்று குளிரா இருக்கும், மற்றது இது பூச்சிகள் அந்த நேரங்கள்ல ஏறிடும். அப்ப அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஏதாவது அதுக்கண்டு ஒரு பசை விக்குது, அந்த பசை நாங்கள் வாங்காதபடியினால நீங்கள் அந்த பசை இருந்தால் அந்த பசைய அதுக்கு பூசி விடலாம். இல்லையென்று சொல்லி சொன்னால் நாங்கள் சாம்பல் கூட அதுக்கு பூசி விட்டால் சரி. இப்ப நாங்கள் இதுக்கு மேல நாங்கள் பார்த்து கொண்டு போறோம். பார்த்து கொண்டு போய்க்கல எவ்வளவு தூரத்துக்கு பிறகு நாங்கள் கெட்டுகள் கிளியல் விட்டுருக்கண்டு பாக்குறீங்க. அந்த கிளியளவு தூரத்துல விட்டா சரி. கீழே கொஞ்சம் நெருக்கடி இல்லாம இருந்தா, என்னன்னு சொன்னா கீழே நெருக்கடிய கெப்புகளை விட்டாதான் சந்தர்ப்பம் கூட கெதியில் ஏறுறதுக்கு பூச்சி புழுக்கள் மேலே என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் குறைச்சு கொள்ளுவோம். இப்ப நாங்கள் இந்த கெட்டை நாங்கள் வெட்டி இருக்கிறோம். அதை பார்த்தா எங்களுக்கு மன நோந்தாள், என்ன இவ்வளவு பெரிய கெட்டை வெட்டி இருக்கிறோமே அப்படி என்று சொல்லி. ஆனா அதால பெரிய பிரயோசனம் இருக்காதுன்னு சொல்லி தெரிஞ்சு கேட்கல. நாங்கள் அதை வெட்டுறதுல ஒரு நோவுமே இல்லை. அப்ப நாங்கள் அதை வெட்டி எடுத்தாச்சு. நீங்களும் இந்த மரத்துக்கு இப்படி கீழே நிலத்தோட முற்ற கெட்டுகள் கொப்புகள் வந்ததுண்டா அதை நீங்கள் அதை அகற்றியே விட்டுற வேணும். ஏனென்றா அதால பெரிய அளவு பலன் கிடைக்கவே கிடையாது. ஓரளவு வளர்ந்து மேல கெட்டுகள் கொப்புகள் வரையில தான் அது வளர்ந்து நல்ல பூ பூத்து நல்ல இலியல் வந்து நல்ல பலனா கொடுக்கும். இப்ப நாங்கள் இந்த ஒற்று அலுவலை பார்க்க போறோம். இது போன வருஷம் கட்டி இருந்தது. பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த கீழே எல்லாம் ஓரளவுக்கு இத்து வந்துட்டுது. அப்ப நல்ல அகலமான இந்த பச டேப்பும் அது ஒரு இதண்டு போட்டு அந்த இடத்த பாத்தீங்கன்னா பாருங்க உள்ளுக்குள்ள நல்ல துப்புரவா இருக்குது. அந்த பூச்சிகள் முழுக்க ஏறப்பட்ட பூச்சிகள் எல்லாம் அந்த பசையிலேயே இருந்திருக்குது. இதை நாங்கள் கலட்டி போட்டு ஒருக்கா வடிவா பாக்குறீங்க. இந்த தும்பு தடியால வடிவா தட்டி கிளீன் பண்ணி நல்ல பளபளப்பா இருக்க வேணும் பார்வைக்கு. ஏனென்றா கரடு முரடு இருக்கப்படாது. கரடு முரடு அந்த ஒட்டுற இடத்துல இருந்தா அதுக்குள்ளுக்குள்ளால எறும்புகள் ஏறி உள்ளட்டு அதுக்குள்ள தங்கி அதால மேல அலுவல் பார்த்து மேல போயிடுவார். அப்ப நாங்கள் அந்த ஒற்று இடத்தை தடவி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கரடு முரடு பள்ளம் புட்டி இல்லாம அதை சேவ் பண்ணி கிளீன் பண்ணி போட்டுத்தான் நாங்கள் அதுக்கு டேப்பை ஒட்ட வேணும். நீங்களுமே அதே போலதான் சரிப்படுத்தி இதண்டு ஒட்ட வேணும். இப்படி அதுவும் இந்த கட்டை மரங்கள் கட்டையின மரங்கள் என்றபடியாத்தான் நாங்கள் உழவு பதிச்சு பதிவா ஒட்டுறோம். இப்ப நாங்கள் இந்த பசை டேப்பை பாக்குறீங்க. இது 2 மடிப்பா மடிச்சு இருக்குது. ஏனென்று சொன்னால் நாங்கள் எடுக்க அந்த உள் மடிப்புக்குள்ள தான் அந்த பசை இருக்குது. அப்ப அந்த பசைய மடிச்சு வச்சிருக்கணும். நாங்கள் அதை ஒட்டேக்கிலே அதை விரிச்சு நாங்கள் ஒட்டணும். அதோட ஒட்டி போட்டு இந்த கயிறு வச்சிருக்குது. இந்த கைத்தாலேயே நாங்கள் கட்டலாம். நாங்கள் இது ஒரு 3-4 தடவை இல்லை 5 தடவை கிட்ட ஒரு மரத்துக்கு பாவிக்கிற
பாவிக்கிறதா இருந்தா பாவிக்கலாம். இப்ப நாங்கள் இதுல நீங்க பாக்குறீங்க, இத மடிச்சு ஒரு விரல் அளவு அகலம் ஒரு பக்கம் இருக்குன்னு சொன்னா அதை நாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் விரிச்சு விடுற மாதிரி இருக்குது. இதுல பார்த்தா உள்ளுக்குள்ள பசை பூசி இருக்கு. இப்ப இந்த பசைய நாங்கள் ஒட்டைக்குள்ள இத சுத்தி வந்து ஒரு சொட்டு கூட விட்டு வெட்ட வேணும், விளிம்பில வெட்டக்கூடாது. என்று சொன்னா நாங்க விளிம்பில வெட்டினோம் என்று சொல்லி சொன்னால் அந்த விளிம்பு விலத்துப்பட்டு ஒட்டைக்குள்ள அந்த இடைக்குள்ளால கூட பூச்சிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப நாங்கள் கூட விட்டு வெட்டி எடுத்து இதை நாங்கள் எப்படி விரிக்கிறோம் என்று மெதுவாக இப்படி விரிச்சு எடுத்துட்டு தான் ஒட்ட போறோம். முதல் எந்த அளவில் வேணுமென்றதை வெட்டி எடுத்திருந்தோம். இதை நாங்கள் அந்த பசத்தன்மை வெளியில நிக்கிற மாதிரி நாங்கள் அந்த மரத்தை சுத்தி இறுக்க வேணும். அதுக்குள்ள லூசா அந்த காத்து போற மாதிரி விடாமல் நீங்கள் இப்படி இறுக்கி சுத்தி நீங்கன்னு சொன்னாதான் சரி. ஆனா இறுக்கி சுத்தி போட்டு நாங்கள் இப்ப கைத்தால தானே கட்ட போறோம். இத மேல கைத்த கட்டேக்கில்ல, மேலையும் ஒரு கட்டு கட்ட வேணும், கீழையும் ஒரு கட்டு கட்டணும். அது நல்லா இறுக்கி இருக்க வேணும். ஏனென்று சொன்னா இப்ப ஒரு கயிறு நீங்கள் கட்டினா பத்தாது. அகலம் நீங்க அகலத்தை பாக்குறீங்க, ஒரு சான் அளவுக்கு அகலம் இருக்குது. அப்ப நாங்கள் மேலே ஒரு கட்டு, பிறகு அதே மாதிரி கீழே ஒரு கட்டு. இதுல நீங்க பாக்கல இந்த கட்டு கட்டினதுக்கு கீழே அந்த பசை இல்லை. அப்ப அந்த பசை தொடங்குற அளவில் நாங்கள் இந்த கைத்தை கட்டுறோம். அதே மாதிரி மேலே கட்டின கட்டும் அந்த பசை மேலே இல்லை, பசை அந்த நடு ரெண்டு கட்டுக்கும் இடையிலே அந்த பசை இருக்குது. அப்ப கீழே நாங்கள் அந்த கட்டுற கட்டுக்குள்ளால உள்ளுக்குள்ள எந்த வித பூச்சிகளும் போகாமலோ எறும்புகள் ஏறாமலோ பள்ளந்திட்டு இல்லாமலோ இருக்கக்கூடிய மாதிரி இதை கட்டி விடணும். இப்ப இது நாங்கள் இந்த கட்டி அலுவல் முடிஞ்சுது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கயிறு மிச்சமே இருக்குது, நாங்கள் அடுத்தடுத்த முறைக்குமே பாவிக்கலாம். அப்படி இந்த கயிறு இல்லாதவ வேற சப்பாத்து நூலோ அல்லது வேற கயிறுகளாலேயோ நீங்க கட்டலாம். ஆனா கூடுதலாக இந்த டேப் வாங்கினால் இந்த டேப்போட இந்த கயிறு வச்சிருக்கும், அது உங்களுக்கு போதுமானது. நீங்க எத்தனை முறை ஒரு மரத்தை சுத்தி கட்ட போறீங்களோ அத்தனை தடவை. ஏனென்றா நீங்கள் அதை இறுக்கி சுத்தி கட்ட வேணும். சில மரங்கள் பெருசா இருக்கேல அதுக்கு பெரிய அளவு தேவைப்படும். அப்ப அதுக்கு கயிறுண்டிய அளவும் அதே கணக்குக்கு காணக்கூடியதாத்தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த மரத்தை பார்த்தா இப்ப கட்டி எல்லாம் இது முடிஞ்சுது. நாங்கள் என்ன செய்வோம், கீழே எல்லாம் மரங்கள் வெட்டி விட்டாச்சு, இது ஒட்டுற இது நேர காலத்துக்கு ஒட்டியாச்சு. அதுக்கு மேல நாங்கள் வர்ற கொப்புகள் என்று சொல்லி சொன்னால் பாருங்க, ஒரு அளவுக்கு மிஞ்சித்தான் கீழே கொப்புகளை விடாம மேல விட்டுருக்கிறோம். அப்ப அந்த மேலுக்கு அந்த கொப்புகளை விட்டுருக்கல அதுகளை கூடவே நாங்கள் கொஞ்சம் துப்புரவாகி நீட்டாகி விட வேணும். இதில் ஏறுற எறும்புகள் அங்கால போய் தேங்காம இருக்க வேணும். மற்றது நாங்கள் அந்த சாம்பல் பூசுறத பார்த்தேன்னு சொன்னால் சாம்பலை கணக்கு அப்பாமல் இந்த சின்ன இதுக்குள்ளேயே போட்டு அதுல உள்ள கண்ணுக்குள்ளாலேயே சுத்தி வர நாங்கள் அடுக்கி போடுறோம். அப்பதான் இந்த மரத்துக்கு ஏற்ற பசலை கிடைக்கும். அதோட நாங்கள் இந்த மரத்துக்கு நாங்கள் இன்னும் பசலியை ஊட்டுறதுக்கு, அதாவது பழுக்காத மரங்கள் பழம் சொல்லுவீங்கள் ஒரு சிலர், இந்த மரங்கள் எங்களுக்கு இப்ப பழுக்கிறது இந்த அதாவது காய் வர்ற அளவு எண்ணிக்கை குறைவா இருக்குன்னு சொன்னால் இந்த காஞ்சோண்டின்றது இருக்குது, அது இதன்று தாக்கலாம். மற்றது நாங்கள் இந்த மரங்கள் நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மரங்கள்ல எவ்வளவு எந்த நேரம் பூ வர்ற இதுகள் எல்லாம் இருக்குது. அந்த பூ வரைக்குள்ள ரெண்டு விதமான பூ வரும். ஒன்று பூவுக்குரிய பூ வந்து காய் காய்க்கிறதுக்குரிய, ஒன்று இலைக்குரியது வரும். அப்ப அதை நீங்கள் பார்த்து வெட்டி விட வேணும். அது சாடியான அதாவது இந்த காலம் நல்லா வெயில் வந்து பூ நல்லா வந்தா போல வெட்டக்கூடாது. அது நேர காலத்துக்கு நான் இந்த காணொளி போட்டிருந்தேன், அந்த காணொளியை நீங்க பார்த்திருப்பீங்கள். அப்ப அதன்படி நீங்கள் வெட்டி இருப்பீங்கள். இது பழங்க மரங்களுக்கு எல்லா மரங்களுக்குமே பொருந்தும், தனியா ஆப்பிள் மரத்துக்கு இல்லை. நீங்க எந்த பழமரமா இருந்தா கூட இந்த இதுகளை வச்சு இந்த முறைகளை நீங்க பின்பற்றலாம். அதே மாதிரி நீங்கள் ரோசா மரத்தையும் கூட பார்த்து வெட்டி விடலாம். அதை விட நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் இப்ப அந்த பெயிண்ட் அடிக்கிற அலுவல் கூட நாங்கள் இனி ஒருக்கா அதை செய்து விட போறோம். ஆனா மெயினா இப்ப கீழே பூச்சிகள்
ஏறாத அளவுக்கு நாங்கள் அதை ஒட்டி விட்டுருக்கிறோம். இப்ப பெயிண்ட் அடிச்சோம் என்று சொல்லி சொன்னால் ஒன்று மரத்துக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். நார்மலா நாங்கள் இந்த மரத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தா நாங்க செப்டம்பர் மாதம் தான் விண்டர் தொடங்கல தான் பெயிண்ட் அடிக்கணும். அப்ப அடிச்சா தான் அந்த மரங்கள் வெடிப்புகள் வராம வெடிப்புகள் இருந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் அதை அடிக்கிறோம். ஆனா நாங்கள் அதை அடிக்க இந்த டேப்பை ஒட்டிட்டு விட்டுட்டோம். அப்ப நாங்கள் இப்ப அடிக்க போறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா ஒன்று வடிவாயும் இருக்கும், மற்றது கொஞ்சம் வெளிச்சத்தன்மையை கொடுக்குற மாதிரியும் இருக்கும். அப்ப அதுக்காக நீங்கள் அடிக்க விரும்புறவர்கள் அதை நீங்க அடிச்சு கொள்ளலாம். பல மரங்கள் எல்லாத்துக்குமே நீங்க அடிக்கலாம். மற்றது இந்த மரங்கள் நல்லா காய்க்கிறதுக்கு பல மரங்கள், அதாவது கூடுதலா ஆப்பிள் மரத்தை தான் எல்லாரும் வச்சிருப்பினோம். கூடுதலா அதுதான் ஒன்றை விட்டு ஒரு வருஷத்துக்கு தான் கூடுதலாக காய்க்கும். அந்த இடவிட்ட வருடங்கள் காய்க்கும், ஆனா காயல் எல்லாம் குறைவாக இருக்கும். இது எல்லோருக்குமே கூடுதலாக தெரிஞ்சிருக்கும். அந்த இடப்பட்ட காலத்துக்கும் நல்லா காய்க்கிறதுக்கு இந்த காஞ்சோண்டி நீங்கள் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இந்த காலத்துல இப்ப இந்த நேரம் எங்க காஞ்சோண்டி எடுக்கிறேன்னு நினைப்பீங்கள், கேட்பீங்கள். என்னன்னு சொன்னா இப்பதான் எல்லாம் துளிர் விட்டு இதண்டு வருது. ஆனால் நீங்கள் அந்த காஞ்சோண்டி எடுத்து இப்போ ஒரு சிலர் அதை வருஷம் எடுத்து வைக்கிறார்கள். அதை வச்சு என்ன செய்வினோம், அந்த தண்ணிக்குள்ள ஊற விட்டு இதண்டு போட்டு அந்த இலியலி எடுத்து அடிக்குள்ள போட்டு நல்லா தாப்பினோம். தாட்டு விட்டுட்டு மேலே அந்த தண்ணிய ஊத்தி விடுவினோம். அப்ப அப்படி செய்யறதால கூட அது நல்லா நல்ல காயலை தெரியுது, பூ பிஞ்சுகளை தந்து நல்லா காய்க்குதுன்னு சொல்லி கூட அறிஞ்சிருந்தோம். அதை விட இந்த விவசாய துறையில படிச்சு வந்த அக்ரிகல்ச்சர் படிச்ச ஆக்கள் தான் இதை பற்றியே சொல்லி இருக்கணும். இந்த முறையை நீங்க இங்க கையாண்டா நல்லா காய்க்குமென்று சொல்லி, அப்ப நீங்கள் கிடைக்கிற காலத்திலே அதை எடுத்து சேர்த்து வச்சு அதை இதண்டைக்குள்ள கைக்கு கிளவுஸ் போட்டு எடுக்க வேணும். இல்லையென்று சொன்னா கை கடிக்கும். அதை நீங்க எடுத்து ஒரு வாளிக்குள்ள சேர்த்து வச்சுட்டு கூட நீங்கள் தாட்டு விடலாம். மற்றது இந்த சாணங்கள் எடுக்கிறது ஒன்றில் உங்களுக்கு நீங்கள் கிராமப்புறங்கள் கிட்டவா இருந்தா பண்ணையல் கிட்ட இருந்தால் குதிரை சாணமோ அல்லது மாட்டு சாணமோ அல்லது இந்த முயல் புழுக்கைகள் கூடவே அது வசதி உள்ளவே அதை கூடவே எடுத்திருக்கணும். இப்படியான சாணங்களை எடுத்து நீங்கள் அதுக்கு பசலையா போட்டு விடலாம். போடைக்கு அந்த அடியொட்ட போடக்கூடாது, ஓரளவு விலத்தி போட வேணும். என்னென்னா பசலை கிடக்கண்டுட்டு நீங்க குமிச்சு போட்டீங்கன்னு சொன்னால் அது மரம் சுட்டுடும். அப்ப நீங்க ஓரளவு தூரம் விலத்தி கிளறி போட வேணும். அல்லது அந்த சாணத்தை இன்னொரு வேற பசலையோட கொம்போஸ்டோட நீங்க சேர்க்கிற வீடுகள்ல சேர்ப்பீங்க தானே, அந்த கொம்போஸ்டோடையோ மற்றது குதிரை சாணம் மற்றது பழைய சாடிகளுக்குள்ள இருக்கிற மண் அதுகளையெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு கலந்து போட்டு நீங்க அடியில போடலாம். அல்லது நீங்க கொஞ்சமா அடிய விலத்தி கிண்டி போட்டு அந்த எல்லாம் கலந்த மண்ணையும் சாணம் எல்லாத்தையும் போடலாம். ஆனா இந்த காஞ்சோண்டி போடக்குள்ளே அதை அடியா கொஞ்சம் போட்டு வேருக்கு கிட்டவா அடியில படுற மாதிரி நல்லா தாட்டு விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது நீங்க நினைக்கலாம் அது முளைச்சு வருமோண்டு. அப்படி அடிக்குள்ள அதாவது தண்ணியில ஊற விட்டுட்டு அதை எடுத்து தாக்கைக்குள்ளே அது பெருசா முளைச்சு வராது. நீங்க பயப்பட தேவையில்லை. அதை தாராளமா நீங்கள் அதை கிடைச்சால் அதை பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள் நிறைய காய்களை தரும். அதோட நான் இந்த ஆப்பிள் மரம் வெட்டுறதை பற்றி எந்த காலத்துல வெட்ட வேணும், என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேணும் என்று சொல்லி நான் விளக்கமாக போட்டிருக்கிறேன். அந்த காணொலியை நீங்க போய் சென்று பார்க்கலாம். அதோட இந்த அதை வெட்டி போல அப்புறம் அந்த குருத்துகள் மொட்டு மாதிரி குருத்தோடு வரும். அது ரெண்டு விதமான இது வரும். ஒன்று வந்து பூ பூத்து காய் காய்க்கிறதுக்குன்னு இருக்கும், மற்றது இலை வர்றதுக்குன்னு இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சு தேவையில்லாத இப்ப பூ வர்றத மாறி வெட்டாம அந்த இலை வரைக்குள்ள நெருக்கடியா இருந்தா அந்த இலை வந்தா போல நெருக்கடி உள்ள இலைகளை பார்த்து நீங்கள் ஐதாக்கி வெட்டி விடலாம். வெளிச்சங்கள் போற மாதிரி காத்தோட்டம் இருக்கிற மாதிரி பார்த்து வெட்டி அதை சரியான முறையில நீங்க பாதுகாத்து கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல இருந்து நீங்க நல்ல பலனை பெற முடியும். இப்ப நீங்கள் ஆப்பிள் மரம் நடுறதுக்கு விருப்பம், ஆனா இடம் பெருசா இல்ல, ஒரு சின்ன தோட்டமா அல்லது சின்ன இடம் தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது சோயிலன் ஆப்பிள் என்று சொல்லி விக்குது. பெரிய கிளவிட்டு வராது, ஒரு தண்டுல தான் காய்க்கிற மாதிரி அந்த இனத்துலதான் நாங்கள் நட்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்குமே ஓரளவு இடம் மற்ற பயிர்கள் வைக்க வேணும்ன்றதுக்காக அந்த இனத்தை தான் நாங்கள் நட்டிருக்கிறோம். இதை நான் முதல் வீடியோக்கள்லையும் விளக்கமாக
விளக்கமாக சொல்லி இருக்கிறேன். நீங்கள் பெரிய இடங்கள் இருக்கிற நீங்கள் பெரிய காணியோட பெரிய இடமா இருக்குது வடிவா வச்சு வளர்க்கலாம் நினைக்கிறீங்கள், நோமலான மரமே வாங்கி நடலாம். அதுலயும் நல்ல, அதாவது நல்ல இனிப்பான ஆப்பிள், புளிப்பான ஆப்பிள், சிலது இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த ஆப்பிள், மற்றது கனகாலம் கொஞ்சம் நிக்கக்கூடிய பழுதாகாத ஆப்பிள் என்றெல்லாம் பல வகை, அதாவது இங்க நிறைய வகையில இருக்குது. அதை அறிஞ்சு தெரிஞ்சு நீங்க வாங்கி நடங்கோ. இப்ப நான் உங்களுக்கு காட்டுற ஆப்பிள் பச்சை ஆப்பிள். நாங்க பச்சை ஆப்பிள் தான் வாங்கி நட்டுருக்கிறோம். அது நல்ல பெருசாயும் இருக்கும், இனிப்பாயும் இருக்கும். அந்த சோயிலின் ஆப்பிளை தான் நட்டுருக்கிறோம். இப்ப நோமலா இடமுள்ள நீங்க மற்ற அதுலயும் பச்சை ஆப்பிள் இருக்குது, அந்த மரத்தை நீங்க வாங்கி நடலாம். அது நல்ல பெரிய கெட்டுகள் கிளிகள் வச்சு வரும். மற்றது இன்னொரு ஆசிரியர் என்னன்னு சொன்னா, விவசாயம் படிச்ச ஆசிரியர் கனடாவில இருந்து எழுதியிருந்தார். அவரோட பிறகு நான் தொடர்பு கொள்ளலாம் போச்சு. இந்த காணொலியை பார்த்தா திரும்ப ஒருக்கா என்னோட தொடர்பு கொள்ளுங்க, நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குது என்று சொல்லிக்கொண்டு இந்த இவ்வளவு நேரமும் நான் இதை பற்றி சொன்ன விளக்கங்கள் உங்களுக்கு போதுமான தகவல் கிடைச்சிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏதாவது இதுல கேள்விகள் இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸ்லயே எழுதினால் நான் உங்களுக்கு அதுக்கு பதில் தருவேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த காணொலியை நான் முடிச்சு கொள்கின்றேன். மீண்டும் அடுத்தடுத்த காணொலிகள் தொடர்ந்து இந்த தோட்ட விஷயங்களோ அல்லது அடுத்தடுத்த பயிர்கள் என்னென்ன வைக்க போறோம், வச்சு அதுக்கு ரெடி பண்றோம் என்ற விஷயத்தை கூறிக்கொண்டு இந்த காணொலியை முடிச்சு கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.